ஐயோ விஸ்வா நம்மள இப்படி மோசம் பண்ணிட்டாரா என்னடா மோசம் பண்ணிட்டாரு? யாரா? நம்ம சத்தியனம் தாண்டா மோசம் பண்ணிட்டாரு. உங்க வீட்டுல கட்டட வேலை செஞ்சுட்டு இருந்ததுல்ற பத்மா, அதை தாண்டா அவர் கூட்டிட்டு ஓடிட்டாரு. என்னடா சொல்ற? சேர விட்றா. ஆமா, அதுக்கான நீ அழுவுற? அடையாண்டா 2 மாசமா நான் கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அந்த ஆள் கூட்டிட்டு போயிட்டான்டா. இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சுடா. போன மாசம் நான் கரெக்ட் பண்ண கூட்டிட்டு போயிட்டான், இந்த மாசம் நீ கரெக்ட் பண்ண கூட்டிட்டு போயிட்டானா? இதே வேலையா போச்சு அவனுக்கு. அவனை சும்மா விடக்கூடாது. அவன் எங்கடா இருப்பான்? மச்சி அவன் டீ கடையில தான் இருப்பான். வாங்க போய் பேசிக்கலாம் அவனை. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான், துணிச்சலை மனதிலே வளர்ப்பவன் நான் நான் நான். அந்த ஆள் நினைத்ததை முடிப்பவன் நான் பாட்டு பாடிட்டு வரான்டா. அப்படின்னா அந்த ஆள் முடிச்சிட்டான்டா. அந்த ஆள் நம்ம யாருன்னு காட்டுவான். அவனை சும்மா விடக்கூடாதா? வா போய் பேசிக்கலாம். யோ என்னையா பண்ண என் பத்மாவ? யோ என்னடா என்ன பண்ண? ஏய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? உடுங்கடா. ஏன்டா உடுங்கடா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சும் பத்மாவுக்கா? ஏன்டா பத்மா என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? விசு வீட்டுல வேலை பார்த்துச்சு, சென்ட்ரிங் பல கல்டு மண்டையில விழுந்துருச்சு. நான் ஐயோ என்னாச்சா ஏதாச்சுன்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன். என்ன வச்சு நீ சந்தேகப்படுறியா? ஏன்டா அந்த பிள்ளைக்கு வயசு என்ன, எனக்கு வயசு என்னடா? ஏன்டா 2 மாசமா அந்த பிள்ளைய கூட சுத்திக்கிட்டு இருந்துட்டு கலவை எல்லும் போதும் தண்ணி தூக்கும் போது இடுப்பு பிடிச்சிக்கிள்றது எல்லா சிலிமிஸ் வேலையும் நீ பண்ணிட்டு என்னையே தப்பு சொல்றியாடா? உன் பழக்கமே எனக்கு தேவையில்லடா. என்னடி இது? இவன்றானா என்னோட ஆளை என்ன பண்ணுன்னு கேக்குறான். போன மாசம் தண்ணி தூக்குறக்கு வந்துச்சு, அடிவப்புல வலிக்கிட்டு விழுந்து கால் பிறந்துக்குச்சு. ஐயோ அண்ணா கால் வலிக்குதுன்னு ரொம்ப சிரமப்பட்டுச்சு. நான் தூக்கிட்டு போய் சிவகிரியில் போய் எண்ணெய் கட்டு போட்டு கூட்டிட்டு வந்தேன். இப்படி எல்லாம் சந்தேகப்படுறீங்களாடா? உங்களுக்கு அண்ணனுக்கு அண்ணனா, அப்பாவுக்கு அப்பாவை இப்படி உதவி செஞ்சுட்டு இருக்கிற என்னைய வச்சு சந்தேகப்படுறீங்களாடா? உங்க பழக்கமே தேவையில்லடா. நீங்களா ஒரு மனுஷங்களாடா? மனுஷனா பாருங்கடா, பாவம்டா. அண்ணா சத்தியனா போகாதீங்கண்ணா, நாங்க தப்பா புரிஞ்சுட்டுனா மன்னிச்சிருண்ணா. சத்தியனா மன்னிச்சிருண்ணா. சத்யானா இருனா, போகாதனா இருனா, சாயினா மன்னிச்சுக்கனா. நீங்க மட்டும் இல்லடா, தமிழ்நாட்டுல நிறைய பேர் இதே மாதிரி தாண்டா யோசிக்கிறானுங்க. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையோட தனியா போனாவே சந்தேகப்படுறீங்கடா. ஒரு ஆம்பளை பொம்பளையோட அக்கா தங்கச்சியா பழகக்கூடாதாடா? ஏன்டா இப்படி திரியுறீங்க? இதனாலதான்டா தமிழ்நாடு இன்னும் வளராம இருக்குது. நல்லா திருந்துங்கடா.